இன்னைக்கு வந்து நாங்க ஒரு ஸ்பைசியான டாபிக்கோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். மேனேஜ்மெண்ட் மேல தான் ஆக்சுவலி நம்ம வந்து தப்பு சொல்லியிருந்தோம். இருந்த வன்மத்தெல்லாம் ஹர்திக் பாண்டியா பத்தி தப்பா வந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சு பொழந்து கட்டிட்டோம்ல. ஃபியூச்சருக்காக பாக்குறோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான் போடணும்னு இல்லையே. வாஸ் இட் டூ ஏர்லி? ஒருவேளை ஒன் சீசனா ஹர்திக் பாண்டியா பார்த்துட்டு இந்த வருஷம் கொடுத்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருந்திருக்கும். தோனி மாதிரி இருக்கவும் நிறைய ட்ரை பண்ணிருக்காரு, ஃபன் பண்ணிட்டு இருந்தாப்ல. நான் பேசினா வன்மத்துல பேச பண்ணுவீங்க. வன்மத்துல தான் பேசுறேன். ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் ரெக்கார்ட். நான் ஹரி. ஸோ இன்னைக்கு வந்து நாங்க ஒரு ஸ்பைசியான டாபிக்கோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ எஸ், ஷுட் ஹர்திக் பாண்டியா ரிமைன் அஸ் அ கேப்டன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் இன் IPL 2025? எஸ் ஆர் நோவா? இல்லைனா வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத பத்தி ஒரு எங்களோட ஒப்பீனியன்ஸ் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். ஸோ எஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ பேசிக்கா நானும் இப்ராஹிமே வந்து ஒரு பயங்கரமான மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் அண்ட் சின்ன வயசுல இருந்தே ஒரு ரோஹித் சர்மா ஃபேன். நோட் த பாயிண்ட், ரோஹித் சர்மா ஃபேன். ஓகேவா? ரெண்டு பேர் மும்பை இந்தியன்ஸ் ஃபேனும் ரோஹித் சர்மா ஃபேனாவும் பேசுவோம். கூட வந்து பரத் வந்து நடுநிலையா பேச போறாரு. அது சொல்ற பாயிண்ட்ஸ் தெரியும். ஸோ கடைசியில வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம் நம்ம. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2023 ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து டிசம்பர் அந்த டைம்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ரோஹித் சர்மா நோ லாங்கர் ரிமைன் அஸ் அ கேப்டன்றத ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணிட்டு அவனை கேப்டன் ஆக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கன்வே பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து அந்த முடிவு வந்து என்னதான் வந்து அவங்க ஒரு ஃபேக்டர்ஸ் வந்து லைக் ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு கேப்டனா பாக்குறாங்க ஹர்திக் பாண்டியாவை. இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆயிட்டா கூட ஹர்திக் பாண்டியா தான் ஒரு ஃபியூச்சர் மும்பை இந்தியன்ஸ்க்கு அந்த மாதிரி அவங்க பார்த்தா கூட அது டக்குன்னு யாராலுமே ஏத்துக்க முடியல. மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ஹர்திக் பாண்டியா பிடிச்சவங்களா இருந்தா கூட டக்குன்னு அதை ஏத்துக்க முடியல. ரோஹித் சர்மா வந்து அப்படி ஆல் ஆஃப் சடன் ரோஹித் சர்மாவோட கன்சர்ன் இல்லாம அப்படி பண்றது வந்து ஏத்துக்க முடியல. ஆஸ் அ ஃபேன்ஸா வந்து அது பயங்கரமா பேக் ஃபயர் ஆச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு. மேனேஜ்மெண்ட்டை விட ஹர்திக் பாண்டியாக்கு வந்து அது பயங்கரமான ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா அமைஞ்சிச்சு. ஸோ எனக்கு வந்து பர்சனலா அந்த டைம்ல வந்து ஐ வாஸ் ரியலி அப்செட் அண்ட் வந்து நானுமே ஹர்திக் பாண்டியா மேல ரொம்ப கோவமா இருந்தேன். மேனேஜ்மெண்ட் மேலதான் ஆக்சுவலி நம்ம வந்து தப்பு சொல்லியிருந்தோம். ஆனா ஹர்திக் பாண்டியா மேல அந்த ஹேட்டட் எனக்குமே இருந்துச்சு. ஸோ இப்ராஹிம், நீ அந்த டைம்ல வந்து இந்த இந்த ஒரு நியூஸ் சொல்லும் போது நீ என்ன நினைச்ச? அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண அந்த டைம்ல? மாட்டாதான் ப்ரோ இருந்துச்சு. இருந்த வன்மத்தெல்லாம் ஹர்திக் பாண்டியா பத்தி தப்பா வந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டு அடி அடின்னு அடிச்சு பொழந்து கட்டிட்டோம்ல. வேற என்ன வேலை? ஏய், எரிச்சலா இருந்தது ப்ரோ. அதாவது ஜோக்ஸ் அப்பார்ட், ஆனா ரோஹித் சர்மா வந்து தப்பா கேப்டன்ஷிப் பண்றாரு, இல்ல ஒழுங்கா பண்ணல அப்படின்ற பட்சத்துல இவங்க கேப்டன்ஷிப் மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது தேவை இருந்து மாத்தினாங்கன்னா ஓகே, he was a successful captain, okay. But then if you are going for a futuristic அந்த மாதிரி பாக்குறோம், ஃபியூச்சருக்காக பாக்குறோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான் போடணும்னு இல்லையே. ஏன் ஹர்திக் பாண்டியா போடணுன்ற முடிவு எடுத்தீங்க? அது ஒருத்தனை வர வச்சு இன்னொரு டீம் ஒருத்தனை வர வச்சு இட் வாஸ் நாட் ப்ராப்பர்லி இன்ஃபார்ம்டு. நிறைய தப்பு இருக்குல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க பரத், நடுநிலைவாதி? எனக்கு வந்து இது சர்ப்ரைசிங்கா இருக்கிறதையும் தாண்டி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. இப்ப ஹர்திக் பாண்டியா வந்து ட்ரேட் பண்ண போறாங்க. ஒன்ஸ் ஹர்திக் பாண்டியா வந்துட்டாருன்னா அவர் தான் ஸ்கிப்பரா இருக்க போறாருன்ற ஒரு ரூமர் வந்து அப்பப்போ பரவிட்டே இருந்துச்சு. ஸோ அவர் ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டன் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு சர்ப்ரைசிங்கா இல்ல. ஆனா அந்த மூவ் வந்து என்னால ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சது அந்த டைம்ல. ஏன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ் மாதிரி ஒரு டீமுக்கு வந்து கேப்டன்சி பண்ணி 2 தடவை வந்து ஃபைனல்ஸ் எடுத்துட்டு போய் ஒரு தடவை கப் அடிச்சு கொடுத்துருக்காருன்றப்போ, ஒரு மும்பை இந்தியன்ஸ் சக்சஸ்ஃபுல் பிரான்சைசியா இருந்தவங்க ஒரு 3 இயர்ஸா வந்து பெருசா வந்து மூவ் ஆகல. அவங்க எதிர்பார்த்த டைரக்ஷன்ல வந்து டீம் பிரான்சைசி மூவ் ஆகலன்றப்போ ஒரு சக்சஸ் தாண்டி வந்து போனாங்களோ அப்படின்ட்டு வந்து அந்த டைம்ல தோணுச்சு. இவங்க எந்த ஆஸ்பெக்ட்ல வந்து முடிவு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் வச்சு நான் சொல்றேன். இவங்க ஹர்திக் வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல வந்து 31 மேட்ச்ல 22 மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேப்டன் இங்க வந்து சொதப்பறான் அப்படின்னா, இங்க 12 மேட்ச்ல 4 வின்னு, சரிங்களா? 8 மேட்ச் தோத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த ரீசன் வந்து ஹர்திக் பாண்டியா தானா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து இல்லன்னு சொல்லுவேன். பட் ஆல் தட் பீயிங் செட் 5 டைட்டில்ஸ் ஆஸ் ஸ்கிப்பர். தோனிக்கு ஆன் பாரா இருக்கிற ஒரே ஒரு ஸ்கிப்பர் வந்து ரோஹித் சர்மா மட்டும் தான் when it comes to captaincy. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் அந்த லெகசியை வந்து தூக்குனாங்க? அட் சம் பாயிண்ட் அவங்க தூக்கி இருக்கணும், நான் இல்லன்னு சொல்லல. அட் சம் பாயிண்ட் அது வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து பேண்டர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். பட் வாஸ் தட் டூ ஏர்லி? ஏன்னா அந்த டைம்ல அப்பவும் ரோஹித் சர்மா T20 கேப்டனா தான் இருந்தாரு, கரெக்ட்டுங்களா? அப்ப ரிட்டையர் ஆகல. வாஸ் இட் டூ ஏர்லி டு ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒருவேளை ஒன் சீசனா ஹர்திக் பாண்டியாவை பார்த்துட்டு இந்த வருஷம் கொடுத்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருந்திருக்கும். அதான் வந்து என்னோட இனிஷியல் ஒப்பீனியனா இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், அப்படி ஒரு லெஜெண்டை வந்து நீங்க வந்து கேப்டன்சில இருந்து தூக்கிட்டு ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ணி வர வச்சு நீங்க கேப்டன் ஆக்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் நீ போயிட்டேன்னா, அது அந்த பிளேயருக்கு வந்து நீங்க வந்து கடைசி நேரத்துல இது மாதிரி ட்ரேட் பண்ணிட்டோம் அவனை கேப்டன் ஆக்க போறோம் நான் சொல்லி கடைசி நேரத்துல இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அது சரி, ஓகே, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஓகே, ரோஹித் சர்மா வந்து கேப்டன்ஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க. சோ ஹவ் யூ சி ஹர்திக் பாண்டியா as a கேப்டன்? நான் ஒரு கேப்டனாவே சொல்றேன். ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை என்னதான் குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து அவர் நிறைய ரெக்கார்டு அந்த மாதிரிலாம் இப்போ 60% கிட்ட வந்து வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காரு. பட் மும்பை இந்தியன்ஸ்க்கு பண்ணும்போது
மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைசியை வந்து ரோஹித் சர்மா வந்து ஒரு எப்பவுமே ஒரு பிளான்டா இப்போ ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி இதுதான் என் பிளான், இதுதான் என் பவுலர்ஸ் வந்து இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா எடுத்துட்டு போவாரு ரோஹித் சர்மா. ஆனா ஹர்திக் பாண்டியா கிட்ட வரும்போது அவர் ஏதோ ஒரு முன்னாடி கூட ஜிடிக்கு பேசும்போது ஏதோ சொல்லியிருப்பாரு, இது மாதிரி ஆசிஷ் நேரா வந்து டீம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாரு, நாங்க ஆன் ஃபீல்ட்ல தான் பண்றதுதான் கேப்டனோட வேலை, அந்த மாதிரி பேசுவாரு. ஆனா அதே மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ்ல பண்ணி வச்சிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம்ல அவர் டாப்ல ஆட எடுக்கல. டாப்ல ஆடுறதுக்கு எக்கச்சக்கமா ஒரு கடப்பாரியே இருக்கு. கீழே பின்சிட்டா வந்து பினிஷ் பண்றதுதான் ஹர்திக் பாண்டியா எடுத்தாங்க. ஆனா அந்த பர்பஸே மாத்திட்டு அவர் டாப்ல வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவரு கேப்டன்சில அவர் வந்து எடுத்த டிசிஷன்ஸ்னால அவர் டாப்ல ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொன்னு பவுலிங்ல வந்து உனக்கு ப்ராப்பரா ஓப்பனிங் செட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு பவுலரே இல்ல. இவர் வந்து திடீர்னு பும்ரா வச்சு போறாரு, திடீர்னு கோச்சை வச்சு போறாரு, திடீர்னு போர் அடிச்சா இவர் பால் எடுத்துட்டு வந்து ஓடி வந்து போடுறாரு. அவர் வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளான் இல்லாம ஃபீல்டுல வந்து பேட்ஸ்மேனை பார்த்து மாத்துறாரா, எதை பார்த்து மாத்துறாரு தெரியல. பவுலிங் சேஞ்சஸ்ல வந்து ஒரு பிளான் இல்ல. சோ அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆஸ் கேப்டனா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து அவர் பயங்கரமா வந்து ஃபெயில் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு. ப்ரோ அதாவது குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து வின்னிங் பெர்சன்டேஜ் வச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் மேட்டர் இல்ல. குஜராத் டைட்டன்ஸ் வேற, மும்பை இந்தியன்ஸ் வேற. சரியா? குஜராத் டைட்டன்ஸ்ல ஒர்க் ஆகுறது, மும்பை இந்தியன்ஸ்ல ஒர்க் ஆகாது. ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா? நான் தான் கேப்டனு, பேட்டை கொடு அப்படின்ட்டு முதல்ல போய் இறங்குறது, ஓவர் சேஞ்ச் பண்ணதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. பும்ராவை யூஸ் பண்ண தெரியாம சம்மந்தமே இல்லாம எங்கேயும் அங்கேயும் போட்டுக்கிட்டு, அதாவது அந்த வேலிட் மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் ஸ்ட்ரக்சர்லயே வந்து வேலிட் யாரு பார்த்தோன்னா பும்ரா. அவனை கரெக்டா யூஸ் பண்ணி விக்கெட் எடுத்துருவாங்க, இல்ல டெத்ல யூஸ் பண்றதா யூஸ் பண்ணுவானுங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணல. திடீர்னு டெத் பவுலரா அவரே உருமாறிடுறாரு. புரியுதா? அதெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்றதுன்னு சில பேர் முட்டு கொடுக்குறாங்க. ஆனா ரொம்ப மட்டித்தனமா தான் இருந்துச்சு. அவர் ஒரு 10 அவதாரம் எடுக்கிறாரு. அவர் பவுலரா அதெல்லாம் அதெல்லாம் கமல்ஹாசனை விட பயங்கரமா பண்ணாரு. என்ன அண்ணன் ஆக்டிங்கும் பண்ணாரு. அதுதான் அதுதான் அது வந்துட்டு பர்சனல் பிராண்டிங் மாதிரி இருந்தது. ஏதோ நான் அந்த டீம் கேப்டன் ஆயிட்டேன், இனி நான் வந்து பார்த்து பண்ற எல்லாருக்கும் நம்பிக்கை விட்டுறேன் அப்படின்ட்டு. திடீர்னு சிரிச்சுக்கிட்டே வருவாரு, தலையாடிக்கிட்டே பேட்டிங் வருவாரு. அதாவது தோனி மாதிரி இருக்கவும் நிறைய ட்ரை பண்ணிருக்காரு. அதாவது ஆமா. மரணாடி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது உள்ளுக்குள்ள வந்து வலிக்கும். அப்ப வந்துட்டு ஜெயிலர்ல வந்துட்டு ரஜினி கொடுப்பாரு, அந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாப்ல. அதெல்லாம் என்ன சொல்றதே தெரியல. விடுங்க, நான் பேசினா வன்மத்துல பேச பண்ணுவீங்க. பரவாயில்ல, நீ வன்மத்துல தான் பேசுற. இப்ப வந்து ஹரிஷ் வந்து சொன்னான், இந்த மாதிரி வந்து ஒரு பிளானே இல்லாம வந்து போட்டுட்டு இருந்தான், திடீர்னு வஃபாக் யூஸ் பண்றான், திடீர்னு போர்ச்சியா யூஸ் பண்றான், பவர் பிளேல துஷாரா யூஸ் பண்றான் அப்படி இப்படின்ட்டு. எனக்கு என்ன கேள்வினா, இந்த டீமை எடுத்தது வந்து ஹர்திக் பாண்டியாவா இல்ல வந்து எம்ஐ மேனேஜ்மெண்டா அப்படின்ட்டு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆப்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடிங் பண்ணாங்கன்றப்போ டீம் அவர்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. இருக்கிற டீமை வச்சு தானே வந்து அவர் வந்து கொடுக்க முடியும். இப்ப இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா உனக்கு போல்ட் சஹர்ன்ட்டு எடுத்திருக்காங்க. பட் போன சீசன் அந்த ஆப்ஷனே இல்லையே. சோ அப்படி இருக்கும்போது he was experimenting. எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அண்ட் ஒரு எண்ட்ல வந்து ஹர்திக் பாண்டியா கான்ஸ்டன்டா போட்டதுக்கு காரணம் அவரு குஜராத் டைட்டன்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு பவர் பிளே பவுலரா அப்படின்றதுக்காக தான். இப்போ நீங்க சொல்ற மாதிரி தீபக் சகர் போல்ட் இருந்தும், நல்ல பவர் பிளே பவுலர் இருந்தும் ஹர்திக் பாண்டியா வந்து பவர் பிளே பவுலர் போடுறாரு அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளமா நான் பாக்குறேன். பட் அங்க வந்து ஒரு நல்ல பவர் பிளே பவுலர் இல்ல. நீ பும்ராவ பவர் பிளேல போட வச்சிருக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. ஓகே. பட் அப்படி பும்ரா பவர் பிளேல போட்டா உனக்கு மிடில் ஓவர்ஸ்ல வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பவுலர் இல்ல. டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பும்ரா குடுத்தே ஆகணும்ன்றப்போ 4 ஓவர் தான் போட முடியும்னு ஒரு பவுலரு. எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும்? சோ யூ ஹேவ் டூ பிளான் அக்கார்டிங்லி இல்ல. அந்த மாரி இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு டீமே வந்து ஒரு மிஸ்டேக்கா இருந்துச்சோ அந்த அந்த ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு வந்து தோணுச்சு. 2வது வந்து நீங்க சொன்ன பேட்டிங் வந்து நான் 100% ஒத்துப்பேன். ஏன்னா வந்து குஜராத் டைட்டன்ஸ்ல அவர் பண்ண ரோலே வேற. அங்க வந்து எல்லாமே பினிஷர்ஸ். தெவாட்டியா, மில்லர், ரஷீத் கான்னு எல்லாம் பினிஷர்ஸா இருக்கும்போது, ஹர்திக் பாண்டியா வந்து மிடில் ஆர்டர்ல சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. ஆனா மும்பை இந்தியன்ஸ்ல அந்த நெசசிட்டி இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், நாமந்தீர் மாரி பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி மிடில் ஆர்டர்ல இருக்கும்போது, மும்பை இந்தியன்ஸ்க்கு அங்க வந்து பினிஷர் தான் தேவைப்பட்டாங்க. ஆனா அப்படி இருந்த டைம்ல வந்து மொத்தமா வந்து பினிஷ் பண்றதுக்கே ஹர்திக் பாண்டியா வந்து சில மேட்சஸ்லாம் முடிச்சு விட்டாரு. அதுவும் அந்த ஹைதராபாத் மேட்ச் ஒண்ணு இருக்கும். 280 வந்து சேஸ் பண்ணுவீங்க. 260 சேஸ் பண்ணுவீங்க. அந்த மேட்ச்லாம் வந்து ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கு அப்புறம் தான் மொமெண்டமே முடிஞ்சிரும். அதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு அந்த மேட்ச்லாம் பார்க்கும்போது. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபேக்ட் நான் ஒத்துப்பேன். பட் அபார்ட் ஃப்ரம் தட் பவர் பிளே பவுலிங் வேற வழி இல்லாம ஹர்திக் பாண்டியா வந்து தன்ன தானே குடுத்துக்கிட்டாருன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன், மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சின்றது அவருக்கு வந்து போன வருஷம் ரொம்ப ப்ரெஷரா இருந்துச்சு. இந்த வருஷமும் ம். கண்டிப்பா அவர் ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷரா இருக்கும் மைண்ட்ல. ம். அதனால அவர் வந்து அவர் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸும் சரி, ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் சரி பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. எனக்கு வந்து அவ்வளவு ஹேட்டட் இருந்துச்சு அந்த டைம்ல வந்து போன சீசன் நடந்தப்போ வந்து ஹர்திக் பாண்டியா மேல ஹேட்டட் இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல, கம்ப்ளீட்டா வந்து பயங்கரமா குறைஞ்சிச்சு. ஆனா ம். இனிமேட்டு வந்து அடுத்த சீசன்ல 2025ல வந்து அவர் கேப்டன்சி பண்ணுமா என்ன கேட்டா வந்து நான் நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒண்ணு அந்த பிரஷர் இருக்கு அவர் மண்டையில. இன்னொன்னு அது வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸே அஃபெக்ட் பண்ணுது. போன வருஷம் எப்படி அவர் பேட்டிங்ல வந்து ரொம்ப
ரொம்ப பிலோ ஆவரேஜ்ல ஆனாரோ, பவுலிங்லயும் வந்து பெருசா நல்லாவும் போடல. அவர் கரெக்ட். வந்து அவர் ஃபுல்லஸ்ட் எப்படி இப்படி வேர்ல்டு கப்ல எப்படி போட்டாரு, எப்போ யூசுவலா குஜராத் டைட்டன்ஸ்க்கே எப்படி விளையாடுவாரு, அந்த மாதிரி கூட விளையாடல அவரு. ஸோ அவர் பெர்ஃபார்மன்ஸாவும் இங்க அடி வாங்குது. நான் என்ன சொல்றேன், டீம்ல 3 கேப்டன் இருக்காங்க. 3 இன்டர்நேஷனல் கேப்டன்ஸ் இருக்காங்க. T20 இன்டர்நேஷனல் கேப்டன், ஓடிஐ இன்டர்நேஷனல் கேப்டன், டெஸ்ட் கேப்டன். டெஸ்ட் கேப்டன் வந்து பும்ரா வந்து நெக்ஸ்ட் வைஸ் கேப்டன்ல இருக்காரு. அவரும் ஒரு கேப்டன் தான் அவரு. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கப்போ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, சூரியகுமார் யாதவ் இந்தியன் கேப்டனா இருக்காரு. ஸோ சூரியகுமார் யாதவ்க்கு வந்து ஏன் அந்த சான்ஸ் போகக்கூடாது? இந்தியா கேப்டன்சி பண்ணதுமே வந்து ஒரு டீசென்ட் ரெக்கார்ட்ல தான் இருக்காரு அவரு. பெருசா வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்ற மாதிரி யாருமே வந்து நான் பேசி பார்த்தது இல்லை. 4.20 வின் ரேஷியோ வச்சிருக்காரு அவரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் வச்சிருக்க ஒரு கேப்டனை வந்து ஏன் மும்பை இந்தியன்ஸ் வந்து அவர் கேப்டன்சி போகக்கூடாது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இன்னொன்னு அது ஹர்திக் பாண்டியா ஆஸ் அ பிளேயராகவுமே நம்மளுக்கு சேவ் பண்ணி ஒரு நல்ல பிளேயரா வந்து அந்த டீமுக்கு யூஸ் பண்ணலாம் மும்பை இந்தியன்ஸை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட வியூ என்னன்னா, ரோஹித் சர்மா நல்லா கேப்டன்சி பண்றாரு. ஓகே, அவர்கிட்ட ஸ்டஃப் போயிடுச்சான்னு கேட்டா இல்ல. இப்பதான் நம்ம T20 வேர்ல்டு கப் பார்த்தோம். அந்த லோ ஸ்கோரிங் மேட்சை எப்படி அழகா எடுத்துட்டு போனாருன்றதும் பார்த்தோம். சோ அது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். நான் என்ன சொல்றேன், இன்னுமே ரோஹித் சர்மா வந்து கேப்டனா இருக்கலாம் அப்படின்றேன். ஏன்னா இப்ப நம்ம கேப்டன்சி வந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பர்சே தோனி வந்து ஜடேஜா கொடுக்கும்போது என்னாச்சு அப்படின்றத எல்லாருமே பார்த்தோம். சோ அந்த பிரஷர் தாங்க முடியாம அந்த பிளேயர்ஸ் வந்து அவங்களோட கேமே ஆட மாட்டாங்க. இப்ப ஹர்திக் பாண்டியா வந்து ஆடாத அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து அது அஃபோர்டபுளான்னு பார்த்தா கிடையாது. ஹர்திக் பாண்டியா ஆடியே ஆகணும். லோயர் ஆர்டர்ல இறக்கி விட்டா ஒரு குவிக் நாக் ஆடியே ஆகணும். ஹர்திக் கரெக்ட். பாண்டியா நான் என்ன பண்றேன், என் இஷ்டத்துக்கு ஆடுவேன் அப்படிலாம் ஆட விட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவர் பேர்ல இருக்க அந்த கேப்டன்சியோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே. அப்புறம் அந்த பிரைஸ் டாக்ன்றதும் ரொம்ப முக்கியம். ஹர்திக் பாண்டியாவை இவ்வளவு காசு கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ நமந்தர்லாம் ரொம்ப லோவர் இதுல எடுத்தாங்க. அவர் நல்லா ஆடிட்டு போகும்போது இவ்வளவு காசு கொடுத்து எடுத்துருக்காங்கன்னா அதுக்கேத்த வேலையை பண்ணிட்டு தான் போகணும். சோ அதை பண்ண முடியல அப்படின்னும் போது நம்ம வந்துட்டு ரோஹித் சர்மா நல்லா பண்ணிட்டு இருக்காரு, இன்னுமே அவர் இன்டர்நேஷனல் கேப்டன் தான் அப்படின் போது ரோஹித் சர்மாவை வச்சே பண்ணிருக்கலாம், அந்த சீசன் நல்லாவே போயிருக்கும் அப்படின்றதுதான். ரோஹித் சர்மா கேன் ஸ்டில் பி அஸ் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன். அண்ட் தென் இப்போ ருத்ராஜ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தென் தோனி இஸ் ஹேவிங் மெஜாரிட்டி இன்ஃபுளுன்ஸ் ஆன் கேப்டன்ஷிப் அண்ட் தென் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கையில கொடுத்து அவர் ஃபுல்லா ஃபன் பண்ணி அவ்வளவுதான் பரத் சொன்ன மாதிரி முடிச்சு விட்டு போயிட்டாரு. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், நான் ஒத்துப்பேன். லைக் ரோஹித் சர்மா இயர்ஸ் கண்டிப்பா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து அவர் ரிட்டையர் ஆகணும் ஆகக்கூடாதுன்றது டிபேட் போனாலும் ஐபிஎல்ல எனக்கு தெரிஞ்ச கடைசி அடுத்த ஒரு 3 வருஷம் கண்டிப்பா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து ரோஹித் சர்மா. மினிமம் நான் சொல்றது. அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மாக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியடா அந்த டைம்ல கொடுத்தது ஒரு மிஸ்டேக் தான், நம்ம ஆடி பேசணும். பட் அப்படியே இருந்தாலும் ஹர்திக் பாண்டியாக்கு ஏன் கொடுத்தாங்கன்ற கேள்வி வந்து நல்ல கேள்வி. ஏன்னா நீங்க அப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கேப்டன் பாக்குறீங்கன்னா ஒரு யங் பிளேயருக்கு தரலாம். ஹர்திக் பாண்டியா ஒன்னும் யங் கிடையாதுங்க, 31 வயசு ஆகுது அவருக்கும். சரிங்களா? அப்படி பார்த்தா சூரியகுமார் யாதவுக்கும் 34 இயர்ஸ் ஆகுது. பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. 3 வருஷம் தான் டிஃபரன்ஸ். அடுத்த 2 சைக்கிள்க்கு வந்து சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா ஆடுவாரு. நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு ஆடுவாரு மினிமம். அப்படி இருக்கும்போது பெரிய டிஃபரன்ஸா எனக்கு தெரியல. வை ஹர்திக் பாண்டியா அப்படின்னு கேட்ட கேள்வி வந்து ஒரு நல்ல கேள்வி. சூரியகுமார் யாதவுக்கு தரலாமே அப்படின்ட்டு. லாஸ்ட் சீசன் நம்ம முன்னாடி பேசணும். குஜராத் டைட்டன்ஸ் வேற ப்ரோ, மும்பை இந்தியன்ஸ் வேற ப்ரோன்னு சொன்னாலும் குஜராத் டைட்டன்ஸ் வச்சு தான் குடுத்துருக்காங்க. ஏன்னா ஜடேஜாவா இருக்கட்டும், ருத்துராஜா இருக்கட்டும், தே டோன்ட் ஹேவ் பிரையர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேனேஜிங் ஐபிஎல் சைடு. கரெக்ட்டுங்களா? சோ அதனால அந்த பிரஷர் இருந்துச்சு. அதுல வந்து ஃபால்டர் ஆனாங்க. பட் ஹர்திக் அப்படி இல்ல. குஜராத் டைட்டன்ஸ் ஒரு பிளானோட யூஸ் பண்ணாங்க. அந்த பிளான் இருந்துச்சு, ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. போன வருஷம் மார்க் பவுச்சர் கோச்சிங்லயும் சரி, மேனேஜ்மென்ட்லயும் சரி அது இல்ல. கரெக்ட்டுங்களா? ஆனா இப்போ வந்து மாறி இருக்கு. இப்போ அந்த ஆஷிஷ் நேரா, கேரி கட்சன் இருந்த அதே மாரி இப்ப மஹேல ஜெயவர்தன வந்து வந்திருக்காரு. சோ இப்ப இருக்கிற கோச்சிங்கும், மேனேஜ்மென்ட்டும் கீழ ஹர்திக் பாண்டியா ஒரு சீசன் அஸ் எ கேப்டனா குடுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்கு. இந்த டீம வச்சுக்கிட்டு ஏன்னா ப்ராப்பரா டீம் எடுத்திருக்காங்க. நீங்க டீம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த டெத் பவுலிங்கும் சரி, பவர் பிளேவும் சரி, எல்லாமே வந்து ப்ராப்பரா இந்த தடவ வந்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாதப்ப அதே மாரி வந்து மிடில் ஓவர்ஸும் அட்டாக் பண்ற மாரி இருக்கு. ஹர்திக் பாண்டியா கட் அண்ட் ரைட் பினிஷரா தான் ஆடப் போறாரு இந்த சீசன் அப்படின்றத தெளிவாவும் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்றப்போ, இந்த சீசன் ஒரு சீசன் குடுத்து பார்க்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அத தாண்டி வந்து சொதப்பிட்டாரு, இல்ல வந்து நீங்க சொல்ற மாரி குவாலிஃபை ஆகல. பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகுதுன்றது ஒரு மேண்டேட்டரியான ஒரு விஷயம் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்தவரைல. அது ஆகல அப்படின்றப்போ சூரியகுமாருக்கோ, இல்ல ஜஸ்பிரீத் பும்ராக்கோ, இல்ல இன்னொரு யங்ஸ்டரையோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கூட குடுக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து என்னதான் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா கேப்டனா இருந்தாலுமே, மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆஸ் யூ செட் வந்து அந்த பிளான் வந்து டிஃபர்ஸ்னால அவர் பொசிஷன் எல்லாமே மாறுது. ஸோ வந்து அவர் கேப்டனா இருக்கிறது சரிப்பட்டு வரலன்னு நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நெக்ஸ்ட் இயர் கேப்டன்சி கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது வந்து பெருசு இல்ல. ஆனா அந்த ம். நெக்ஸ்ட் இயர் கேப்டன்சி கொடுக்கும்போதுமே அவர் மேல பிரஷர் தான் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அந்த ம். பிரஷர்ல அவர் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். டீமோட வந்து ஒரு லெகசி வந்து அடி வாங்குனீங்க. நீங்க இத்தனை வருஷமா வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல.
அப்போ திரும்ப வந்து இன்னொரு வருஷமும் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சுன்னா அது மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பெரிய டிராபேக். அதுவும் இல்லாம இப்போ ஒரு நல்ல சூப்பர் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. அந்த சூப்பர் ஸ்குவாட் எடுத்துட்டு அது இந்த மாதிரி திரும்பவும் வந்து ஒரு புவர் கேப்டன்சி இல்ல ப்ராப்பர் கேப்டன்சி இல்லாதனால அது வந்து லூஸ் பண்ணும்போது அந்த டீமோட கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையும். நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரு பிளானா பார்க்கும்போது அது இப்பவே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹர்திக் பாண்டியா தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸ் இல்லாம இல்ல. ஸோ ஹர்திக் பாண்டியா தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு கேப்டன் வந்து கிரியேட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா அவர் வந்து சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன், இட்ஸ் எனஃப். ஒரு பிளேயர் வந்து அவர் கரியர்ல வந்து பண்ணிட்டாரு. இவ்வளவு வந்து அச்சீவ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு பிரான்ச்சைஸிக்கு இவ்வளவு பண்ணிட்டாரு. அண்ட் ஹி ஹேஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் டீம் இந்தியா. டீம் இந்தியா வந்து எப்படி நெக்ஸ்ட் ஓடி வேர்ல்டு கப் அடிக்கிறதோ, டெஸ்ட்ல எப்படி வந்து அவர் விட்ட பேர் எடுக்கிறதோ அதுல இருந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணா அது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து ஐபிஎல்குள்ள வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டிசிஷனுக்குள்ள வந்துட்டு அவரால் பழைய மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்க முடியாம அது ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஆகி அவரு வெளில போகும்போது திரும்ப வந்து ரோஹித் சர்மாக்கு ஃபேன்ஸ்குள்ள ஒரு குழப்பம் வரதுக்கு ரோஹித் சர்மா வந்து திரும்பவும் வராம இருக்கிறது நான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன மாதிரி ஒரு யங் பிளேயரை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ஒரு பும்ரா ட்ரை பண்ணலாம். பும்ரா வந்து அது T20 ஃபார்மேட்ன்றதுனால ஒரு பவுலருக்கு வந்து அது ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். ஏன்னா பவுலிங்கும் போட்டுட்டு கேப்டன்சியும் பார்க்கறது T20 ஃபார்மேட்ல வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சூரியகுமார் யாதவ் இஸ் வெரி குட் ஆப்ஷன்ல. இப்போ ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காருன்றப்போ அவரை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் என்னோட இது. இல்ல நானும் அதுதான் சொன்னேன். லைக் ட்ரை பண்ணலாம் தான். நான் என்ன சொன்னேன், அண்டர் த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் த கேப்டன். அதாவது ஒரு ஒரு ஐடியா கூட கேட்காம ஹர்திக் பாண்டியா வந்து நான் தான் எடுத்து முடிச்சேன்னு சொல்லி இது பண்றதுக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பிகாஸ் டவுன் த ரோட் ரோஹித் சர்மா ஹேஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி தான் நானும் சொன்னேன். இல்ல இப்போ வந்து ஸ்கைக்கு வந்து தரலாம். பட் நீ சொன்ன மாதிரி இப்போ ஸ்கை கிட்ட கொடுத்தாலுமே இந்த இருக்கிற டீம் கரெக்டா யூஸ் பண்ணுவாரான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஆல்ரெடி ஒரு சீசன் சொதப்பிட்டான் பாண்டியா. இப்போ ஒரு டீம் இருக்கு. ஆனா அந்த டீமுக்கு பாண்டியாவுக்கும் சம்பந்தம் இல்ல. எடுத்ததும் சரி கேப்டன்சி வந்து இருந்த டீம்ல பண்ணான். பட் இப்போ வந்து கண்டிப்பா கேப்டனோட சே இருந்திருக்கும் இந்த டீம் எடுக்கும்போது. அண்ட் புது கோச்சுன்றப்போ ஒரு சீசன் தந்து பார்க்கலாமே அப்படிதான் தோணுச்சு. பட் பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் மும்பை மேனேஜ்மெண்ட் நம்ம ஒண்ணு சொன்னா தெய்வம் ஒண்ணு நினைக்கின்ற மாதிரி நடப்பாங்க. அதெல்லாம் அடிச்சிட்டாங்க ப்ரோ. அதெல்லாம் அடி மான மறுவாதை எல்லாம் போய் 1 ஃபேமிலி 2 ஃபேமிலின்னு போட்டு அடி பொழந்து கட்டிட்டாங்க போன வருஷம். இந்த வருஷம் அவனுக்கு ஹர்திக் பாண்டியா காப்பாத்திக்கிறதா இல்ல அவனுங்களை காப்பாத்திக்கிறதான்ற நிலைமையிலதான் இருப்பானுங்க எப்படியும். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் அப்படிலாம் பண்ண முடியாது. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியா போட்டாலுமே போன வருஷம் முட்டு கொடுத்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா சூப்பர் ஸ்குவாடு. இதை வச்சு ஜெயிக்கலன்னா அடி உரிச்சிருவானுங்க. வெளியே தலை காட்ட முடியாது. ஏற்கனவே அப்படிதான் அலைகிறானுங்க. இன்னும் தெரியும். அதான் தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். எங்க அண்ணன் ரோஹித் சர்மா வந்து விளையாட வைக்கிறாங்கப்பா. அவரு விளையாடுறாரு மும்பை இந்தியன்ஸ்ல. வேற எந்த டீம் போல. அது ரொம்ப சந்தோஷம். அது நடுவில் ஒரு ஃபேக்ட் சொன்னால இந்த மாதிரி ரோஹித் சர்மா வந்து வேணாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இல்ல இது வேலை இதோ இல்ல ரோஹித் சர்மா இப்படி பேச ஹரிஷ் இப்படி பேச மாட்டான். ஹரிஷ் இல்ல. Hope you guys like this video. So உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.